வெல்கம் டு ஆத்மா. குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணங்கள் ஒவ்வொரு குற்றங்களுக்கேற்ப மாறிக்கொண்டேதான் இருக்கும். நண்பனாக இருந்தவன் துரோகியானான், எதிரியானான், கொன்றேன். 10-20 வருட நட்பில் எத்தனையோ கொலைகள் நடந்தேறி இருக்கிறது. ஒரு வினாடி நடக்கும் நிகழ்வுகளுக்கும் குற்றங்களுக்கும் விடையா இது? சட்டத்தில் ஓட்டைகள் இப்படியும் இருக்கத்தான் செய்கிறது. வாருங்கள், இன்றைய ஆத்மாவிற்குள் செல்வோம். ஹலோ சார், நான் திருவள்ளூர் மணவாளன் நகர் D5 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். ஒரு அக்யூஸ்ட் நோட்டீஸ் ஒன்று பார்த்துருந்தேன். அந்த அக்யூஸ்ட் இப்போ நம்ம கையில் தான் இருக்கான். அவன் ஏதோ சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு விருந்தாளி மாதிரி வந்து தங்கியிருக்கான். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. நம்ம ஸ்டேஷன்லேருந்து போய் அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கஸ்டடியில் தான் இருக்கா சார். தோ வரேன். ஓகே சார், வாங்க. கோவிந்த் சார், கிளம்புங்க, நம்ம திருவள்ளூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ரைட்டர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார். காலையில தான் வருவார். நான் ஒன்னதான் ஏன் கிளம்ப சொன்னேன்? டீசலுக்கு பணம் யாரு கொடுப்பா? அவர்கிட்ட தான் நான் வாங்கணும். நீ உன் கை காசுல போட்டனா அடுத்த மாசமே உனக்கு எஸ்ஐ ப்ரமோஷன். சார், நான் இது வரைக்கும் 20,000 ரூபாய் காலி பண்ணியிருக்கேன். எஸ்ஐ ப்ரமோஷனுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியும்ல? 5 லட்சம் ரூபாய். சார், இதுல என்ன சார் இருக்கு? வாங்க சார், டீசலுக்கு நான் செலவு பண்றேன். அக்யூஸ்ட் ஓடிய போறான், வேகமா போய் பிடிப்போம். வாங்க சார். சார், நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் இன்ஸ்பெக்டர். ஹலோ சார், ஃபோனில் பேசணுமே. எஸ் ப்ளீஸ் சிட் டவுன் சார். இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்தான். அவனுக்கு இதுதான் ஊருங்க. சொந்தக்காரங்க வீட்டில் விருந்தாளியாக வந்து தங்கியிருக்கான். மெசேஜை பார்த்த உடனே அவன் சொந்தக்காரங்கெல்லாம் பதறி அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். உடனே ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் அனுப்பிச்சு கூட்ட சொல்லிட்டேன் சார். ஆமாம் சார், என்ன கேஸில் அவன் இன்வால்வ் ஆயிருக்கான்? இவன் சொல்ல போற வாக்குமூலம் தான் இந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ். இவன் சொல்ல போற வாக்குமூலம் தான் இந்த கேஸையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். நீங்க தான் எல்லாத்தையும் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. இறந்து போனவனோட கூட்டாளி தான் இந்த அன்பு. ஓ, அந்த கேஸா சார்? ஆமா சார். இவன் சொல்ற வாக்குமூலம் தான் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இவன் சொல்ற வாக்குமூலம் தான் இந்த கேஸையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் சார். அன்பை தனியா கூட்டு போய் விசாரிப்போம். மத்த அக்யூஸ்ட் கூட வேண்டாம். உள்ள தனி செல்ல தான் சார் வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வாங்க சார், ஒரு நிமிஷம். சரிங்க சார். சொல்லுங்க ராஜ். சார், ரமணன் இருக்கிற ரூம்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டா சார். தியானத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு சார். எந்த அசையும் இல்ல சார். வெரி குட், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ராஜு. இனிமே தான் நீங்க அவனை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். நான் இப்ப திருவள்ளூர் வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நான் உடனே ரமணனை எழுப்ப சொல்லுவேன். நீங்க உடனே அவனை எழுப்பணும், சரியா? எஸ் சார். வாங்க போலாம் சார். அன்பு, என்ன நடந்துச்சு சார்? என்ன எதுக்கு சார் பிடிச்சி வச்சிருக்கீங்க? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? உன்னை தூக்க சொல்லி உன் மெசேஜ தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா வைரல் பண்ணிருக்கேன். சும்மா இல்ல, உன் உசுரை காப்பாத்துறதுக்காக தான். சார், எனக்கு எந்த நோயும் இல்ல. நல்லா தான் இருக்கிறேன். மாறனுக்கும் எந்த நோயும் இல்ல, ரொட்டிக்கும் எந்த நோயும் இல்ல. அப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி செத்தாங்க? மாறனும் நீயும் தண்ணி அடிக்கிறப்போ உங்களை கொலை செய்யறதுக்காக விரட்டிட்டு வந்த பொம்பளை மார்ச்சரியில ஃப்ரீஸ் ஆகி 1.5 மாசமா கிடந்த போனோம். இது தெரியுமா உனக்கு? போனோமா? சேலை கட்டிக்கிட்டு ஒரு பொணம் வந்த உடனே நீங்க 2 பேரும் அவளை உஷார் பண்ண பாத்திருக்கீங்கல்ல சார்? பொணமா? பொணத்தையா கரெக்ட் பண்ணா?
ரொட்டியை கொன்னதும் ஒரு பணம்தான். நீயும் செத்துறக்கூடாது. உன்னைய காப்பாத்தணும். அதுக்காக தான் சென்னையிலேருந்து நான் இங்க வந்திருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்னை எப்படி காப்பாத்தணுங்கிறத நான் யோசிக்கிறேன். சரியா? சார், எப்ப என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்க? என்ன வந்து மாறன் அவன் சரக்கடிக்க கூப்பிட்டான் சார். நான் போனேன். யாரோ ஒரு சீட்டிங் கும்பல் நம்மளை கார்னர் பண்ண வரதா நினைச்சு அந்த பொம்பளைய பார்த்தோன்னே எஸ்கேப் ஆயிட்டா சார். மறுநாள் பேப்பர்ல மாறனும் அந்த பொண்ணும் செத்து போனதா நியூஸ்ல படிச்சேன் சார். நான் ஒரு வேலை விஷயமா அங்கிருந்து இங்க வந்திருக்கேன் சார். அதனாலதான் சொந்த ஊருக்கே நான் இங்க வந்திருக்கேன். என் மாமா கடையில வேலைக்கு ட்ரை பண்றேன் சார் நானு. நீ நல்லா ட்ரை பண்ண வேலைக்கு நான் ஒன்னும் சொல்லல. பிப்ரவரி 22ஆம் தேதி பாண்டிச்சேரியில என்ன நடந்தது அதை மட்டும் சொல்லு. உண்மை மட்டும்தான் வரணும். இல்லனா நானே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். ரமண அவன் சைடுல ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டான். யார் சார் அந்த ரமண? ஓ, அப்போ உனக்கு உமாவை தெரியாது? தெரியாது சார். கஜாவையும் தெரியாதுல்ல? தெரியாது சார். டேய், எந்த பணமும் உன்னை போட்டு தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நானே உன்னை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். சரிக்கு சமமா உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருந்தா நக்கல் பண்றியா? உங்க கேஸ்ல எல்லாரையுமே வாட்ச் பண்ணியாச்சு. இப்ப உன்னுடைய வாக்குமூலம் மட்டும்தான் எனக்கு வேணும். நீ சொல்றத வச்சு எனக்கு ஒரு இதுவும் ஆக போறதில்ல. ஆனா உன்னை எதிரிங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். அதுக்குதான் சென்னையில இருந்து நான் இங்க வந்திருக்கேன். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ உசுரோட இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். சார், நான் உண்மை சொல்றேன் சார். கேஸ்ல மாட்டி விடக்கூடாது. இப்போ நீ அப்ரூவர். செத்து போன அந்த 3 பேரும் தான் கிரிமினல்ஸ். கேஸ நான் அப்படி மாத்திக்கிறேன். சரியா? சரிங்க சார். சார், உமா ரொம்ப நல்ல பொண்ணு சார். அந்த பொண்ணு இவன் பேச்செல்லாம் நம்பி வந்தது சார். குழந்தைய கூட்டு போற மாதிரி கூட்டு போவான் சார். போறா கூட்டுன்னு வரா, போறா கூட்டுன்னு வரா சார். எங்களுக்கெல்லாம் பயங்கரமா அவன் மேல எரிச்சல் சார். என் ஏரியா பொண்ணு ஒருத்த கூட்டுன்னு போனா என் மனசு கேட்காது சார். அதுவும் இல்லாம அவன் சின்ன வயசுல இருந்து என்னோட கூட்டாளி சார். என் கஜா அவனையே தள்ளிட்டு போயிட்டா சார். சார், தண்ணி குடிச்சுக்கிறேன் சார். அதான் சார், அந்த உமாவோட கதையை முடிக்கிறதுக்கு ரொட்டி வெயிட் பண்ணியிருந்தா சார். அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்த முதல் நாளே நான் கஜாவை சரக்கடிக்க கூப்பிட்டேன். ரமணா சார் கார் வந்தவன பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னான். இவங்க வெளியில போறேன்னு தெரிஞ்ச உடனே இவங்களை தட்டி தூக்கிடலான்னு நாங்க 3 பேருமே பிளான் போட்டோம். கஜா இருக்கான்ல, உமாவோட அப்பா அம்மாவை ஹோட்டல்ல தங்க விட்டா சார். ரமணனையும் உமாவையும் தனியா கூட்டிட்டு போனான்.
சார் 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 அப்படியே இருங்க மேடம் மேடம் இப்போ ஒரு போட்டோ எடுங்க மேடம். சந்தோஷம் மனிதனின் வாழ்வில் முழுதும் நீடித்து விட்டால் மனிதனுக்கு இறைவன் தேவைப்பட மாட்டான். அதிகாரி யுவராஜிற்கும் ஒரு சந்தோஷமான தருணம் அமைந்துவிட்டது. குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க தேவையான ஒரு நபர் அன்பு. அவனும் சிக்கிவிட்டான். இன்னும் சற்று நேரத்தில் தன் கஸ்டடிக்குள் அவன் வந்து விடுவான். அதிகாரியின் அனுமானம் ரமணன். அவன் பெயரை அன்பு சொல்லிவிடுவான். அப்பொழுது அதிகாரி யுவராஜிற்கு இது சந்தோஷமான தருணம் தானே. குற்றம் செய்தாலோ, குற்றவாளிகளுக்கு துணை போனாலோ, குற்றம் இழைத்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான். ரொட்டி, மாறன், அன்பு. உமாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதி யாரால் ஏற்பட்டது? ரொட்டி, மாறன், அன்பு என்றால் ரொட்டியையும் மாறனையும் கொன்றது யார்? 2 பிணங்கள். அப்படி என்றால் அன்புவின் வாக்குமூலம் முக்கியமான சாட்சியாக பரிசீலிக்கப்பட வேண்டிய நிலை. அவன் ஒருவனே இந்த கொலைக்கான முக்கிய சாட்சி, ஆதாரம். வாருங்கள் பார்க்கலாம். நான் ஒன்று பண்றேன், அதே மாதிரி உன்னால பண்ண முடியுமா? பார்க்கலாமா? யா, இப்படி ஒரு லைன், இன்னொரு லைன், நடுவில் இந்த மாதிரி வளைஞ்சு 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 ஒரு லைன். இதை நீ கையே எடுக்காம ஒரே லைன்ல போடணும். சரி, நான் ட்ரை பண்றேன். இன்னொரு வாட்டி. எத்தனை முறை வேணாலும் ட்ரை பண்ணு, உன்னால முடியாது. என்னது இது, இப்படிதான் போடுவாங்களா? இரு, இப்போ நான் பண்றேன், நல்லா பார். ஆப்ரகாடாப்ரா. என்ன மேஜிக்? ஐயோ, இது வேறயா? எப்படி? கஜாவோட சீன் முடிஞ்சு மாறன்ட்ட இன்ஃபார்ம் பண்ண ஓட. அப்பா, அப்பா பேசுப்பா. அம்மாவுக்கு குட்டி பாப்பா பிறந்திருக்கு. நீ எப்பப்பா வருவ? என்னப்பா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ எப்ப வருவ சொல்லு. அப்பா வேலையில இருக்கியா? அப்புறம் பேசுறேன், சரியா?
என்ன மணி நல்லா இருக்கியா மணி? குற்றம் நடக்கும் இடங்களை கூர்ந்து கவனிங்கள். குற்றங்களுக்கு முன் குற்றவாளிகளால் அந்த இடங்கள் கண்காணிக்கப்படும். அவர்கள் இலகுவாக தப்பிக்க என்ன வழி என்று தீர்மானிக்கப்படும். ரமணன், உமா இருவரையும் கொலை செய்ய வேண்டும். ஒருவர் நல்லபடியாக வாழ்ந்தால் யாருக்கும் பிடிக்காது. நேற்று வரை இட்லிக்காரியின் மகளாக இருந்தவள் இன்று பங்களாவில் வாழப்போகிறாள். பார்க்கும் மூவருக்கும் எப்படி இருக்கும்? அவளை வாழ விடலாமா? அவள் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை, தங்களின் குப்பத்து பெண்ணாகவே வாழ்ந்து இறந்து விட வேண்டும். இதுவே இவர்களின் எழுதப்படாத தீர்ப்பு. வெறியுடன் கிளம்பும் இவர்களிடமிருந்து உமா தப்பிப்பாளா? வாருங்கள் பார்க்கலாம். ஆளுங்க கஜா தூக்கிட்டாங்கடா. இப்பதான் செய்தி வந்துச்சு. ஏய் என்னடா சொல்றீங்க? ஏய் இங்க பாரு ரொட்டி, பேசாம போயிடு. என்னடா இந்த பக்கமா வந்திருக்க? ரொம்ப சௌகரியமா இருக்க போல இருக்கு. நீ எதுக்குடா அவங்கள சுத்துற? நீயும் காலியாக போற பத்தியா? போயிடுறா, சாரை கூப்பிட்டுருவேன். என்னடா பூச்சி காமிக்கிற? கூப்பிடுறா உங்க சார பாத்தலாம். பாடுறா அவன. என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற? எங்களை பத்தி தெரியாத உனக்கு? என்ன என்ன பத்தி தெரியுமா உனக்கு? உன் ஜாதகமே என் கையில இருக்குடா. பாருடா, பாரு. என்னடா பேசுற? அனுப்புனா நீ வந்துருவியா? இப்ப வீணா கிடந்து சாக போறது நீதானே? அன்னைக்கே கஜாட்ட சொன்ன கேக்கல, வீணா செத்துட்டான். இப்ப நீயும் சாக போற, பாத்துக்கோ. நல்லா போடு. நல்லா பிடிடா. ஏய் அதை எடுத்து நீ தலையிலே போடுறா. போடுறா, நல்லா போடுறா. போடு 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 போடு. தலையிலே போடுறா. அவங்களையும் போடலாம், வாடா. என்னவாமா எங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? நீ மாட்டணும் போற, நீ மாட்டணும் வர. எங்களெல்லாம் கண்ணுக்கே தெரியல. ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா வா போலாம். அதிகம் குடிச்சிருக்காங்க. ஏய் நில்றா, குடிச்சிருக்காங்களாவா? எத்தனை நாளா தூண்டில் போட்டு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வசமா மாட்டினா விட்டுருவாங்களா? மரியாதையை இங்கிருந்து போயிடுங்க, இல்லாட்டி நான் போலீஸ் கால் பண்ணுவேன். போலீஸா? போலீஸ் இல்லடா. போலீஸ் போலீஸ். நீ தப்பிச்சிரு.
பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க. நாங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்றோம். இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வரும். அப்போ பால் கொண்டு போகணும்ல, அதுக்கு இப்போ ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. ம்? எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்த சந்தோஷமும் கலகலப்பும் எனக்கு லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நம்ம 2 ஃபேமிலியும் என்னோட வீட்டில் சேர்ந்துருந்தா உனக்கும் காலேஜ் பக்கமாயிடும், அவங்களுக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வர்றது ஈஸி ஆயிடும். ரமணனின் மேல் கொண்ட பகைக்கான காரணம்தான் என்ன? ரமணன் அந்த குப்பத்திற்கு உதவத்தானே வந்தான். அது ஒரு குற்றமா? உதவி செய்ய வந்தவன் நல்லவன் என்றால் எந்த பெண் தான் ஆசைப்பட மாட்டாள்? உமா ரமணனை காதலித்தது ஒரு குற்றமா? மரண தண்டனையை உருவாக்கும் அளவுக்கு ஒரு பெரிய குற்றம் உதவி செய்வது என்றால் இந்த உலகத்தில் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்களே தொலைந்து போய்விடுவார்கள். உமாவின் கதையை கேட்ட அதிகாரியின் முடிவுதான் என்ன? நாமும் அந்த முடிவுக்காக நாளை வரை காத்திருப்போம். இது ஆத்மா.